இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிகழும் அவர்கள் பிறந்ததிலிருந்து அவருடைய தந்தை அவர் சிலைகள் வணக்கம் செய்யக்கூடியவர். அவர் என்ன செய்கிறாங்க, அந்த மன்னரிடத்தில் வேலை பார்த்து சிலைகளை என்ன செய்கிறாங்க, செஞ்சு செஞ்சு வெளியூருக்கு கொண்டு போய் வியாபாரம் பண்ணுற வேலைகளும் செய்து கொண்டிருக்கோம். நபி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாயார் கர்ப்பமான பிறகு அவர்கள் வயிற்றில் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மலக்குமார்களுடைய அந்த ஒரு நிகழ்வும் அந்த தாயாருக்கு தெரியுது. இது சாதாரண குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு அப்போல்லாம் வீடெல்லாம் இப்படி இருக்காது, குகை மாதிரி அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தைய பெற்று வெளியூர் ரொம்ப நாள் கழித்து தான் அவங்களுடைய தகப்பனார் வருகிறாங்க. இவங்க பிள்ளை கொஞ்சம் பெரிதாக வளர்ந்துடுறாங்க. பிறகு இது போன்று இவங்க என்ன செய்கிறாங்க, வெளியில் இப்படி போய் பார்க்கும்போது என்ன செய்வாங்க, வானத்தை பார்ப்பாங்க, பூமியை பார்ப்பாங்க. இப்படி எல்லாவற்றையும் பார்க்கும்போது கடவுள் என்று சிலைகளை வணங்கக்கூடிய மக்களிடத்தில், ஆனால் இவங்கள அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் ஒரு தெளிவை உண்டாக்குறான். போய் பார்க்குறாங்க, நட்சத்திரங்களை பார்க்குறாங்க, சூரியனை பார்க்குறாங்க, சந்திரன் என்ன சூரியன் உதயமாகுது, ஆனால் என்ன செஞ்சு மறந்துடுது. ஆனால் இது நம்முடைய கடவுள் அல்ல, தாயுடத்தில் கூறுறாங்க. இது போன்று என்ன செய்கிறாங்க, நிலா அதுமாரி உதிக்குது, அதுவும் என்ன இது காலையானா மறைந்துடுது. நட்சத்திரங்களும் என்ன பண்ணுது, அதுவும் உதிக்குது, அதுவும் என்ன இந்த உதிர்ந்துடுது மறைந்துடுது. இது போன்று இது நம்முடைய இறைவன் அல்லவே, அல்லாஹ் இறைவன் என்பவன் ஒருவனே என்று அவங்களுடைய உள்ளத்தில் சிறு வயதிலிருந்தே அல்லாஹ் தஆலா அவங்கள உறுதிப்படுத்துகின்றான். பிறகு அந்த நாட்டை வளர்ந்து இப்போ கொஞ்சம் பெரியவர்களாகிறார்கள். அப்பொழுது அங்கே திருவிழா போல் நடக்கும்போது எல்லா சிலைகளையும் எடுத்துக்கொண்டு வெளியில் விற்பனை செய்ய போகும்போது தகப்பனார் கூப்பிடுகின்றார், நீங்களும் வாங்க அப்படின்னு. இல்லை, எனக்கு இங்கே உடல்நிலை சரியில்லை, வரல, இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிடுறாங்க. சரி என்று வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் ஊர் மக்கள்லாம் போன பிறகு இவங்க என்ன செய்கிறாங்க, எல்லா சிலைகளையும் உடைச்சிடறாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன சிலைகளெல்லாம் வச்சுருக்க எல்லா சிலைகளையும் உடைச்சி ஒரு பெரிய சிலை மீது அந்த கொடாரியை கொண்டு போய் வச்சிடுறாங்க. எல்லா மக்களும் ஊர் மக்களும் வராங்க. வந்த பிறகு எல்லாரும் ஆச்சரியமாடுறாங்க. என்ன, சில பேருக்கு உள்ளுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கோம், இது உண்மை இல்லைன்னு தெரியும், ஆனால் அவங்க ஒரு கட்டுப்பாடுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு இது எல்லா இடத்துலையுமே இருக்குது, அல்லாஹ் பாதுகாப்பு. அந்த இது பாதி மக்கள் இடத்துல இருந்துச்சு. ஆனால் பாதி மக்கள் என்ன செஞ்சாங்க, உணர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த சிலைகள் எப்படி உயிர் எப்படி செஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு அது ஒரு வகையில் எல்லாம் பாதி மக்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட மாதிரி உறுதியாக இருந்தாங்க. அல்லாஹ் கடவுள் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, இல்லை இது யாருடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு மாதிரி, அது இவருடைய வேலையாக தான் இருக்கும், இவர் தான் இங்கே இருந்தார் அப்படிங்கிற